ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா vlogs. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது குல்ஃபி எப்படி பண்ணுறது அப்படின்றது தான். இன்றைக்கி அதுக்கு நான் நிறையாவே நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கட்டியாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறது அப்படின்றத உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/4 லிட்ரு பால் எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து சூடான பிறகு இன்றைக்கி ஒரு 200 ml கண்டென்ஸ்டு மில்க் அது கூட சேர்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் கட்டியாக நல்ல திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறம் தேவையான நட்ஸ் ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் எடுத்துக்கலாம். வால்நட், முந்திரி, பாதாம், பிஸ்தாஷு இது எல்லாத்தையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வந்த பிறகு கண்டென்ஸ்டு மில்க்கையும் அதை கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஸ்வீட்னர், ஆல்ரெடி அதிலே சுகர் இருக்கும். அதனால் இன்றைக்கி செப்ரேட்டாக நான் சுகர் எதுவும் ஆட் பண்ணலை. ஜஸ்ட் அந்த கண்டென்ஸ்டு மில்கை டைரெக்டாக கொதிச்சு வந்த பாலோடு ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சீக்கிரமாக அடிப்பிடிக்கும். இன்றைக்கி கூட நான் பண்ணும்போது லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். நீங்களும் அந்த தப்பை பண்ணாமல் பண்ணும்போதே கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அடிப்பிடிக்கிற பிரச்சனையெல்லாம் இருக்காது. ஆனால் நல்லா இலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த பிறகு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். அதுக்கு நான் ரீசன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு 1 minute வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். உங்களுக்கு ஏலக்காவோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் பவுடராகவும் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஒரு 4-5 ஏலக்காவை எடுத்து நல்லா நுணுக்கி அது கூடவே சேர்த்துக்கலாம். அப்போது சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாக ஃப்ளேவரபுளாக இருக்கும். இப்போது கொதிச்சு வந்திருக்க இந்த மில்க் ப்ளஸ் கண்டென்ஸ்டு மில்க்கு, பிஸ்தாஷு எல்லாம் ஆட் பண்ணதை நம்ம குல்ஃபி மோல்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதை ஒரு ஸ்டிக்கு போட்டுட்டு 6 to 7 hours ரெஃப்ரிஜிரேட்டரில் இல்லை ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் நல்லா கட்டியாக ஆன பிறகு நம்ம குல்ஃபியை என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான். இன்றைக்கி நான் சிம்பிளாக கொண்டு வந்திருக்க குல்ஃபி ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்வீட்னர் இருக்கிற கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தோம் அப்படின்னா சுகர் சேர்க்க வேண்டாம். இல்லைன்னா சுகர் சேர்த்தா போதும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.